அதிமுக பலவீனப்படுத்திய விஜய், மாறிய எடப்பாடி ரூட், தினகரன் வசம் போகுதா அதிமுக? கட்சியை அதிமுகவில் இணைக்கும் தினகரன். டிடிவி தினகரனை அதிமுகவில் மறுபடியும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலுப்பெறத் தொடங்கியுள்ளது. இப்படியான கோரிக்கை 6 வருட காலமாகவே வலியுறுத்தப்பட்டு வந்தும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு செவிசாய்க்கவில்லை. அவரது பிடிவாதம் தொடர்ந்தபடியே உள்ளது. இப்போது அதிமுகவின் நிலைமை படுமோசமாகி வரும் நிலையில் மீண்டும் இதே கோரிக்கை எழுப்பப்பட்டு மீண்டும் எடப்பாடி மறுப்பு சொல்லியுள்ளார். இதன் அடுத்த கட்ட நகர்வு என்ன? நிர்வாகிகள் என்ன செய்ய போகிறார்கள்? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்குள் மிகப்பெரிய உட்கட்சி பூசல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திவிட்டது. அதிலும் நடிகர் விஜயின் தாவேக்க திடீரென விஸ்வரூபம் எடுத்துவிடும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த தாவேக்க அதிமுகவின் அசைக்க முடியாத வாக்கு வங்கியை அடியோடு சரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள், சில எம்எல்ஏக்கள் தாவேக்க பக்கம் நோக்கி நகரத் தொடங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. கட்சியில் வலுவான ஆளுமை மிக்க முக்கிய முகங்கள் பெரும்பாலானோர் இல்லாதது இப்போதைய அதிமுகவிற்கு பலவீனமாகவே மாறியிருக்கிறது. இப்படியான இடியாப்ப சிக்கல்களுக்கு மத்தியில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகின்றன. இதில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டம், கும்பகோணம் மற்றும் சிவகங்கை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசும்போது, டெல்டா மாவட்டங்களில் கட்சியின் பலவீனமான நிலையையும் கட்சியை அடிமட்டம் வரை சீரமைப்பது குறித்தும் விவாதங்களை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் கூட்டத்தில் கலந்து கொண்ட தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒருமித்த குரலில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை மீண்டும் உடனடியாக அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற அதிரடி கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்துள்ளனர். பொதுவாக இதுபோன்ற அதிமுக கூட்டங்களில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இன்று இவர்களில் யார் பெயரையாவது உச்சரித்தாலே எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகிவிடுவார். உடனடியாக குறுக்கிட்டு அவர்களை பற்றிய பேச்சு முடிந்து போன விஷயம், கட்சியின் வளர்ச்சி பற்றி மட்டும் பேசுங்கள் என்று கராராக பேச்சை மாற்றிவிடுவார். ஆனால் இந்த முறை தஞ்சை நிர்வாகிகள் தாவேக்கவின் அச்சுறுத்தல் மற்றும் தென் மாவட்டங்களில் சறுக்கல் குறித்து பேசிய போது எடப்பாடி பழனிசாமி அமைதியாக கேட்டுக்கொண்டாராம். தினகரன் தனியாக ஒரு கட்சியை நடத்தி வருகிறார், அவரை நாம் எப்படி அழைக்க முடியும் என்ற நடைமுறை சிக்கலை மட்டுமே எடப்பாடி எடுத்துரைத்தாராம். வழக்கமான கோபத்தை காட்டாமல் இபிஎஸ் மௌனம் காத்தது அவரது சம்மதத்திற்கான முதல் அறிகுறியாக இருக்குமோ என்ற விவாதத்தை இது கிளப்பியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பேயே டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் முழுமையாக சேர்த்திருக்க வேண்டும் என்று டெல்லி பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. எதிர்க்கட்சி தரப்பில் வாக்குகள் சிதறுவதை தடுக்கவும், அதிமுக ஆதரவு வாக்குகளை முழுமையாக ஒருங்கிணைக்கவும் தினகரன் அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது தனிப்பட்ட அரசியல் பிடிவாதத்தால் அதை தொடர்ந்து மறுத்து வந்தார். இதன் விளைவாகவே தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் அதிமுக பல இடங்களில் தாவேக்கவிடம் தோற்று 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அவல நிலைக்கு உள்ளானது. தென் மாவட்டங்களில் ஆர்பி உதயகுமாரை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி முழுமையாக நம்பியிருந்தார். ஆனால் அங்கு அதிமுக மிக மோசமான படுதோல்வியை சந்தித்தது. இபிஎஸ்ஸின் அரசியல் கணக்குகளை சுக்குநூறாக உடைத்துள்ளது. டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வருவதன் மூலம் கட்சிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்னமும் சசிகலா மற்றும் தினகரனுக்கான பாரம்பரிய வாக்கு வங்கி அப்படியே உயிர்ப்புடன் உள்ளது. தினகரன் உள்ளே வந்தால் சிதறிப்போயிருக்கும் முக்குளத்தோர் வாக்குகள் மீண்டும் முழுமையாக அதிமுகவிற்கு திரும்பும். மாற்றுக் கட்சிகளை நோக்கி, குறிப்பாக தாவேக்கவை நோக்கி நகரத் துடிக்கும் அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தடுத்து நிறுத்தி கட்சியை பலப்படுத்த முடியும். பலமான ஒரு கூட்டணியை அமைத்து திமுக மற்றும் தாவேக்க ஆகிய 2 கட்சிகளுக்கும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் துணிச்சல் கட்சிக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் தினகரனின் வருகை எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு சில மைனஸ்களையும் ஏற்படுத்தலாம். கட்சியில் இத்தனை காலம் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஒற்றை தலைமையாக திகழ்ந்தார். தினகரன் உள்ளே வரும்போது தென் மாவட்டங்களின் முழு அதிகாரமும் கட்சியின் முக்கிய முடிவெடுக்கும் ஆளுமையும் தினகரன் வசம் செல்லக்கூடும். இது எடப்பாடியின் ஒற்றை தலைமை பிம்பத்திற்கு சவாலாக அமையலாம். இருந்தாலும் தாவேக்க அலைக்கு நடுவே அதிமுக என்ற பேர் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டுமானால் தனது தனிப்பட்ட பிடிவாதங்களை தளர்த்தி தினகரனுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்துவதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியில்லை என்பதே தற்போது உள்ள கள யதார்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம்.